அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். படாப்பட் இது என்னடி உலகம் அப்படின்னு ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த வரிகளை கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். நான் 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணியிருக்கேன், 3ஆம் தரமாக கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய உங்களுடைய தன்மைகளெல்லாம் எப்படிப்பட்ட தன்மையாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் வச்சு பயன்படுத்துகிறீங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதனுடைய தன்மை மாறிடுச்சு, வாசனை இல்லை, அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, தூக்கி கீழே தான் எரியணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அதனுடைய தன்மை மாறிடுச்சு. அப்போ இந்த தன்மை மாற்றம் ஏற்பட்டுருச்சுனாக்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அந்த இறைத்தன்மை இருக்கும் அப்படின்றத நீங்கள் எண்ணி பாருங்கள். பாரதியில் ஆரம்பித்து ஜெயகாந்தன் வரைக்கும் புதுமை பெண்ணுன்னு பேசுகிறாங்க. ஆனால் 90% இந்த தன்மை கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதனால தான் பெண்மையை பாதுகாக்கணும், போற்றணும், அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடை உருவாக்கணும்னு பெரியவங்க சொல்லி வந்திருக்கிறாங்க. அதை கவனத்தில் வச்சு நம்ம நடந்துக்கணும்.